இன்னும் கொஞ்ச நாள்ல இந்தியன் சினிமாவோட ஒன் ஆஃப் த முக்கியமான படமான இந்த கல்கி திரைப்படம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அந்த வகையில இப்போ இன்னொரு ஒரு ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பட் இந்த 2 ட்ரெய்லரும் மெர்ஜ் பண்ணி நெறைய பேருக்கு தெரியாத விஷயத்த சொல்லலான்னு ட்ரை பண்ணியிருக்கேன். இந்த படத்தோடைய கதைக்களத்த குறிச்சு ஒரு சின்ன அனிமேஷன் சீரிஸும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். ஸோ ஹே ஹாய் கைஸ் அண்ட் ஆர்நெக்ஸ் ஃபோர்ஸ் நான் உங்க ரெக்ஸ்லே. அப்போ ஆரம்பிக்கலாங்களா? நம்ம ஹிந்து மித்தாலஜிக்கல் ஸ்டோரி நெறையா இருக்குது, எக்கச்சக்கமா இருக்குது. எல்லாமே அவ்வளோ அற்புதமான ஒரு கதைக்களத்த கொண்டது. அதை வந்து யாருமே யூஸ் பண்ணல அப்படிங்கிறது எனக்கும் ஒரு மாதிரி தோணுச்சு, வருத்தம். பட் இந்த டேரக்டர் பார்த்தீங்கன்னா, அதை எடுத்து பயங்கரமாக யூஸ் பண்ணிட்டுருக்காரு. மகாபாரதம் ஒரு ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் மித்தாலஜிக்கல் ஸ்டோரி நம்ம ஒரு ஹிந்து கல்ச்சர்லேருந்து, அதாவது இந்தியாவிலேருந்து வரக்கூடிய ஒரு மித்தாலஜிக்கல் ஸ்டோரி தான் அது. அந்த ஸ்டோரி முடிஞ்சதில் ஒரு கண்டினியூஷன், அதாவது ஒரு சீக்குவல் எடுத்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான். ஸோ அந்த மகாபாரதத்தில் பொறுத்த வரைக்கும் நம்ம இந்து புராணங்கள் படி மொத்தம் 4 யுகங்கள் இருக்கிறதா கருதப்படுகிறது. ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு யுகம் வந்து